கீரை வாங்கினா எப்பயுமே மத்துல உட்காந்து கடைங்க ரொம்ப நல்லது பெண்களுக்கு. இப்பெல்லாம் ஒரு சிலருக்கு மூட்டு வலிங்கிறனால உட்காந்து கடையிறது இல்ல. ஒரு சிலர் வந்துட்டு மிக்சியில போட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் பிளெண்டர்ல வந்துட்டு பிளெண்ட் பண்ணி நல்லா கடைஞ்சுக்கிறாங்க. மத்துல உட்காந்து கடைஞ்சாலும் 1, 2 பாதியமா கடைஞ்சிருந்தாலுமே அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். நான் மத்து எப்படியும் வாரத்துல 1 நாள் கண்டிப்பா கீரை பொரியல் பண்ணும்போது யூஸ் பண்ணாம கடையும் போது யூஸ் பண்ணிக்குவேன். வாரத்துல 2 நாள் கண்டிப்பா எங்க வீட்ல கீரை இருக்கும். நீங்க எப்படி கீரை 1 நாள் தானா? இல்ல வாரத்துல 2 நாள் செய்வீங்களான்னு சொல்லுங்க. அப்புறம் நல்லா கொதிக்க சாப்பாட்டுல இந்த கீரை கடையில போட்டு பச்சை எண்ணெய்னா உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்துட்டு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊத்துனேன். நானும் எண்ணெய் டப்பாவை கமுத்துறேன் ஒரு வேளை நிறைய ஊத்திடுவோம்னு பயந்துட்டு அப்புறம் ஒரு வழியா கொஞ்சமா ஊத்திட்டேன். அப்பயே அந்த இடத்துலயே அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால அங்கேயே பிணைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டேன். உண்மையாலுமே அதை வந்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட உண்மையான ருசி வந்து தெரியும். உண்மைதாங்க. பச்சை எண்ணெயை கொஞ்சமா ஊத்தி நீங்க சாப்பிட்டோ இல்ல வெறும் கீரையை சாப்பிட்டோ பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க.